ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலாஸ் கிச்சன். இன்றைக்கி கோதுமை மாவு வச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். வாசனைக்காக 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை, சீனி, ஏலக்காய் சேர்த்து மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்திருந்த கோதுமை மாவை சேர்த்துட்டு மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவை காட்டில் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்குவோம். பொட்டுக்கடலையும் சீனியும் சேர்த்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். மாவை இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. சிறு சிறு உருண்டைகளாக ஊட்டிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி திரட்டி விட்டுட்டு நடுவில் பூரணம் வச்சுக்கலாம். பூரணம் வச்சு இந்த மாதிரி மூடிட்டு நம்ம போலிக்கு எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்குவோம். தேய்க்கணும்னா நம்ம தேய்ச்சிக்கலாம், இல்லாட்டி கை விரலாலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். Thanks for watching.